மேம் கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருக்கேன். எப்படி கஸ்டமருக்கா? ஆமாம். இன்னும் கிளாஸ் முடியல தானே உங்களுக்கு? இல்லைங்க மேம், இன்னும் கிளாஸே முடியாம கஸ்டமருக்கு பிளவுஸா? ஆமாங்க. என்ன சொன்னாங்க? ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னு நல்லா சொன்னாங்க. இருக்கு. நல்லா அதாவது ஸ்டூடெண்ட்னால எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, கொடுத்தா ஏதாவது பிளவுஸை சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு. இல்ல இல்ல எப்படி மேம், உங்க கஸ்டமர் கொடுத்தாங்க? 1 டேலங்க மேம் தச்சு கொடுத்தேன் நான். 1 டே. பா நீங்களாம் வாங்கப்பா, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் டெய்லரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஃபங்க்ஷனுக்குலாம். ஒரு நாளையில தைச்சதா இது? ஆனா பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ ஒரு வாரம் டைம் எடுத்து தைச்சு. இல்ல இல்லைங்க மேம், ஒரு வாரத்துல தைச்சல. நீங்க போட்டிருக்காரு? நான் போட்டது நான் தச்சேன். நீங்க ஃப்ரெண்ட்ஸா நீங்க 2 பேரும்? ஆமா. சூப்பர்ல. உங்க ஃப்ரெண்டோட ஒர்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ நல்லா தான் பண்றாங்க. எதுவும் சொல்ல முடியாது. நாங்க கத்துக்கிட்டதை அவங்க சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ எப்படி கிளாஸ்க்கு வரும்போது உங்களுக்காக கற்றுக்க வந்தீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா? பிஸ்னஸ் பண்றோம் தான், இருந்தாலும் மெயினா நமக்கு பண்ணிக்கணும் பசங்களுக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு வருமானம் வரும்போது எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நிறைய பொண்ணுங்களோட கனவே அதுதானல்ல. வீட்டில் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணா கூட நமக்குன்னு ஒரு வருமானம் வேணுங்கிறது நான் எல்லா வீடியோலையும் அதுதான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்படி தோணுதா? தோணுது கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் தச்சு கொடுத்தாங்க, அமௌண்ட் கையில வாங்கும்போது என்னமோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி நேற்று ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வாங்கிட்டு அக்கா நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இன்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா மற்றவங்க நம்ம வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் நம்ம கேட்கணும், ஒன்று வாங்கி கொடுங்க பண்ணணும். இப்போ என் கையில் இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து உங்களுக்கு வேணுமா நான் தரேன் அப்படின்னு எப்பயுமே இதெல்லாம் நான் தான் பேசுவேன். இன்னைக்கு எங்கள் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி சொல்லும் போது உண்மையிலேயே அது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு கேட்கும்போது. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லா பொண்ணுங்களுமே சம்பாதிக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இல்லையா? நம்ம காசு நம்ம சம்பாதிச்சது நீங்கள் சொன்ன மாதிரி உனக்கு வேணுமா நான் கொடுக்கட்டுமா, அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதில் இருக்குல்ல? பட் நீங்கள் கிளாஸ் வரும்போதே பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வேணும். ஏன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் சொதப்பிட்டா கூட பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும். கிளாஸை முடிச்சுட்டு ஷாப் வச்சு பெரிய லெவலில் நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணால் உங்களை தான் இன்வைட் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் வரேன். ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ளவுஸ் பாருங்கள், கஸ்டமருக்கு தைச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பேஜை நான் கொலாப் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு தேவையான ப்ளவுஸ்லாம் தைச்சிக்கலாம். தேங்க்யூடா.